The voice of voiceless. யாருடைய பேரை சொன்னால் நாடாளுமன்றம் குளிர்காலத்தில் கூட கொஞ்சம் வேர்க்குமோ? பார்த்திபனாம் வைகோவுக்கோ நாளும் மாதம். யாருடைய பேரை சொன்னால் நாடாளுமன்றம் குளிர்காலத்தில் கூட கொஞ்சம் வேர்க்குமோ? விழாநாயகன் அண்ணன் வைகோ அவர்களுக்கும் வணக்கம். அவர் அருகிலே இந்தியாவின் எதிர்காலமாக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் சகோதரர் ராகுல் காந்தி ஐயா அவர்கள் அமர்ந்திருக்கிறார். சகோதரர் அகிலேஷ் யாதவ் அவர்கள் அமர்ந்திருக்கிறார். அவர்கள் இருவருக்கும் இடையிலே அவர் அமர்ந்திருக்கிறார். இதை பார்க்கிற பொழுது எனக்கு ஒன்றுதான் தெரிகிறது, அண்ணா எங்களுக்கு திசை காட்டியே நீங்கள் தான், வழிகாட்டியே நீங்கள் தான், கலங்கரை விளக்கமே நீங்கள் தான். இந்த புத்தகம் என்பது வைகோ என்ற பார்லிமெண்டேரியனுடைய டாக்குமெண்டேஷன் அல்ல, இந்தியா என்ற பெருந்தேசத்தின் நாடாளுமன்றத்தினுடைய சரித்திரத்தின் ஒரு பகுதி இந்த புத்தகம். எனக்கு தெரிந்து தொண்டர்களின் காசில் வீடு கட்டிய தலைவர்கள் மத்தியில் தலைவர் ஒரு தன் காசில் தொண்டர்களுக்கு வீடு கட்டி கொடுத்தாயா அண்ணா, உன்னை வணங்குகிறேன் அண்ணா. துரை அவர்களிடம் சொல்லியிருந்தேன், நான் மட்டும் அமைச்சராக மட்டும் இல்லை என்றால் இந்த அரங்கத்தின் கடைசி வரையில் நின்று அமர்ந்து அண்ணன் வைகோ வாழ்க என்று பார்வையாளனாக வந்திருப்பேனே அண்ணா. I am not standing here as a honorable school education minister of Tamil Nadu. I am also standing on behalf of honorable chief minister of Tamil Nadu Sri Joseph Vijay அவர்களின் குரலாக மனசாட்சியாக இங்கு வந்து நிற்கிறேன் அண்ணா. எங்கள் முதல்வரின் இதயமும் சிந்தனையும் இங்கேதான் இருக்கிறது. ஏனால் அவர் இதயத்தில் நீங்கள் தான் இருக்கிறீர்கள் அண்ணா. எதை சொல்வது எதை விடுவது, சுருக்கமாக சொல்ல வேண்டிய காலத்தின் தேவை கருதி நாடாளுமன்றத்தில் ஒருவர் எப்படி பேச வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, இந்த நாட்டிலேயே ஒருவர் எப்படி பேச வேண்டும் என்பதற்கான பாட புத்தகத்திற்கு கை கால் முளைத்தால் அதன் பெயர் வைகோ. பாலிடிக்ஸ் எவ்ரி சிங்கிள் செகண்ட், ஒவ்வொரு நொடி பொழுதும் மாறிக்கொண்டிருக்கிறது. பல்வேறு சம்பவங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சில சமயங்களில் அநாகரிகமான தோற்றத்தை அது தொட்டு விடுகிறது. ஆனால் ஒரு பெருமை என்ன தெரியுமா, நீங்கள் 1000 கோடி கொடுத்தால் கூட அநாகரிகமாக அரசியலில் பேசாத ஒரு மனிதர் இருந்தால் அது வைகோ. எதை வாங்கலாம் என நினைக்கக்கூடிய மனிதர்கள் மத்தியில் எதை கொடுக்கலாம் என நினைக்கக்கூடிய ஒரு மனிதர். மழை கொடுக்கும் கொடையும் ஒரு 2 மாதம், வருடத்தில் 2 மாதம் மழை பொழியும். வயல் கொடுக்கும் கொடையும் ஒரு 3 மாதம், வருடத்தில் 3 மாதம் வயல் நிறையும். மழை கொடுக்கும் கொடையும் ஒரு 2 மாதம், வயல் கொடுக்கும் கொடையும் ஒரு 3 மாதம், பசு கொடுக்கும் கொடையும் ஒரு 4 மாதம். பார்த்திபனாம் வைகோவுக்கோ நாளும் மாதம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு கண்மணி கேட்டால் என்ன கொடுப்பார், எதை கொடுப்பார் என்று இவர்கள் எண்ணும் முன்னே தன்னையே கொடுக்கக்கூடியவர், பொன்னை கொடுக்கக்கூடியவர், பொருளை கொடுக்கக்கூடியவர். The voice of voiceless. இந்திய நாடாளுமன்றத்திலே யாருக்கெல்லாம் குரல் கொடுத்தாரோ, யாருக்கெல்லாம் குரல் இல்லையோ அவர்களுக்கெல்லாம் குரல் கொடுத்த வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ் இஸ் வைகோ. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவர்களை மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.